Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரியே டைரக்ட்டா உங்க பேங்க் அக்கவுண்ட்லயே வித்ட்ரா பண்ற மாதிரி ஒரு வர்க் தான் பார்க்க போறோம். இந்த வெப்சைட்ல நீங்க எந்த ஒரு வர்க்குமே பண்ண தேவையில்ல. நான் சொல்ற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா இதுல மணி earn பண்ணலாம். இந்த வர்க்க பண்றதுக்கு ஜஸ்ட் உங்கள்ட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். மொபைல் ஆர் லேப்டாப் எதுல வேணா நீங்க வர்க் பண்ணலாம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்க எல்லா வர்க்குமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாததான். அதே மாதிரி இந்த வர்க் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்ல. இந்த வர்க்க நீங்க பார்ட் டைமாவும் பண்ணலாம், ஃபுல் டைமாவும் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டால்க் வித் ஜாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். ஓகே, இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்ல எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம்னு பாப்போம். இந்த வெப்சைட்ல மந்த்லி நீங்க 450 யூரோ வந்து ஏர்ன் பண்ணலாம். நம்ம இந்தியன் ரூபில 37,000 ஏர்ன் பண்ணலாம். பெர் மினிட்க்கு 75 ரூபீஸ் ஏர்ன் பண்ணலாம். இந்த வெப்சைட்டோட நேம் வந்து happyscribe. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பாருங்க, இதுல பேமெண்ட் மெத்தட் வந்து பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்டைட்டில்ஸ் மேக் பண்ணி மணி earn பண்ணலாம். இந்த வெப்சைட்டோட பெஸ்ட் ஃபீச்சரே நீங்க இந்த வெப்சைட்லயே டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்டைட்டில்ஸ்க்கான சர்வீசஸும் இருக்கு. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்னா ஒரு ஆடியோ வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். அந்த சர்வீசஸும் இதுலயே இருக்கு. சோ எப்படி வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும் தெரியலன்னு கவலைப்பட தேவையே இல்ல. நான் சொல்ற மெத்தட்ல வந்து ஆடியோல இருந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான சர்வீசஸ்மே இதுல அவைலபிளா இருக்கு. 1 lakh plus யூசர்ஸ் வந்து இந்த வெப்சைட்ல இருக்காங்க. இந்த வெப்சைட்ல பாருங்க, பிபிசி, ஃபார்ம்ஸ், ஸ்பாட்டிஃபை, யுனைடெட் நேஷன்ஸ், டிபிஏ, ஆர்டிஇ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கம்பெனினா இந்த வெப்சைட்டோட டை அப் வச்சிருக்காங்க. சோ இது ரொம்பவே ட்ரஸ்டடான வெப்சைட் தான். இதுல பாருங்க அவர் சர்வீசஸ் கொடுத்திருக்காங்க. அதுல டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்டைட்டில்ஸ் கொடுத்திருக்காங்க. பாருங்க, கன்வெர்ட் யுவர் ஆடியோ டு டெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. சப்டைட்டில்ஸ்க்கு பாருங்க ஆட் கேப்ஷன்ஸ் டு யுவர் வீடியோஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு வீடியோக்கு வந்து நம்ம ஒரு கேப்ஷன் கொடுக்கணும், அதாவது ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். அந்த சர்வீசஸ்மே இந்த வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. இதுல சப்போர்ட்டட் லாங்குவேஜஸ் கொடுத்திருக்காங்க. பாருங்க, வேர்ல்ட்ல உள்ள எல்லா லாங்குவேஜஸ்மே இதுல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை கூட நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தமிழ் சர்ச் பண்றேன். பாருங்க, நான் தமிழ்ல சர்ச் பண்ணதுமே பாருங்க இங்க தமிழ் லாங்குவேஜ் வந்து ஷோ ஆகுது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்றது, ஒரு ஆடியோல இருந்து எப்படி டெக்ஸ்ட் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ நான் டிரான்ஸ்கிரிப்ட் தமிழ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். சேவ் டைம் டிரான்ஸ்கிரைபிங் யுவர் தமிழ் ஆடியோ டு டெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. கிரியேட் யுவர் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் ஈஸிலி அண்ட் அக்யூரேட் வித் அவர் தமிழ் டிரான்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ் கொடுத்திருக்காங்க. உங்களோட டைமை சேவ் பண்றதுக்காக இவங்களே சர்வீஸும் கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க ஹவு டு டிரான்ஸ்கிரிப்ட் தமிழ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும். 120 லாங்குவேஜஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. அதுல உங்களோட லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, மெஷின் ஜெனரேட்டட் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகி உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்க, ரிசீவ் யுவர் டிரான்ஸ்கிரிப்ட். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணதை நீங்க ரிசீவ் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டுக்கு வேணுமோ அதை வந்து நீங்க கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலா வேணா பிடிஎஃப் ஃபைலா கூட எடுத்துக்கலாம். அத லாஸ்டா சொல்லிருக்காங்க. கிளிக் ஆன் எக்ஸ்போர்ட் அண்ட் சூஸ் யுவர் ப்ரிஃபர்ட் ஃபைல் ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. டெக்ஸ்ட் ஃபார்மேட் வேணுமா, டாக்குமெண்ட், பிடிஎஃப், HTML கொடுத்திருக்காங்க. இட்ஸ் தட் ஈஸி டு கெட் யுவர் தமிழ் ஆடியோ அண்ட் வீடியோஸ் டிரான்ஸ்கிரிப்டட் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃபார்மேட்ல வேணுமோ அந்த ஃபார்மேட்டுக்கே நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா frequently asked questions கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க கஸ்டமர் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்கல, ட்ரஸ்ட் பைலட்ல 4.8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 5. அதே மாதிரி இந்த ட்ரஸ்ட் பைலட்ல happyscribe பத்தி ரிவ்யூஸ் கொடுத்ததை இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல எப்படி ஒரு ஆடியோல இருந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நீங்க இதுல கெட் ஸ்டார்டட் இருக்குல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சைன் அப் பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆகும். இதுல கூகுள் மூலமாவும் நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இமெயில் மூலமா சைன் அப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸையும் பிரைவசி பாலிசி நல்லா ரீட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் டிக் பண்ணிருங்க. இப்போ நீங்க சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அவ்வளவுதான், இதுல சைன் அப் பண்ணியாச்சு. வெல்கம், யூ ஹேவ் சைன்ட் அப் சக்சஸ்ஃபுல்லி கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் வேணுமா, சப்டைட்டில்ஸ் வேணுமான்னு கேக்குறாங்க. நான் டிரான்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இத அப்லோட் யூ ஃபைல்னு கொடுத்திருக்காங்கல, அதுல நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த லிங்கை காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட எந்த ஃபைலுமே இல்லைன்னா டோன்ட் ஹேவ் யூ ஃபைல் ரெடி ஃபார்
ஃபார் அவர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல ட்ரை எ சாம்பிள் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல கேட்டிருக்க क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் கேக்குறாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நான் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துக்கிறேன். பாருங்க ஸ்டூடெண்ட்னு கொடுத்தோனே வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஸ்கூல் ஆன் யூனிவர்சிட்டின்னு கேக்குறாங்க, அதை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாச்சும் ஒரு கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதர் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க யுவர் ஃபைல் இஸ் ரெடின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அதுல ஓபன் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க இதுல உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்து ஓபன் ஆயிடுச்சு. பாருங்க இதுல நான் ஆல்ரெடி டிரான்ஸ்கிரைப் பண்ண டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளவு அக்யூரேட்டா டெக்ஸ்ட் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் ஆயிருக்குன்னு. இதுல எப்படி உங்களோட ஃபைலை அப்லோட் பண்ணி டெக்ஸ்ட் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணலாம்னு பாப்போம். இதுல அப்லோட் நியூ ஃபைல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் வேணுமா இல்ல சப்டைட்டில்ஸ் வேணுமான்னு கேக்குறாங்க. நான் டிரான்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல உங்களுக்கு எவ்வளவு குவாலிட்டியா வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த क्वेश्चंसக்கு நீங்க எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. ஃபைனலா ப்ரோசீட் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இதுல உங்களோட ஆடியோ ஃபைலை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க டிரான்ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் ஆயிரும். ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து 80% அக்யூரேட்டோட உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி வந்துரும். இப்போ இதுல எப்படி ஒர்க் பண்றதுக்கு சைன் அப் பண்ணணும்னு பாப்போம். இதுல கெட் ஸ்டார்டட் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கெட் ஸ்டார்டட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஐ வாண்ட் டு அப்ளை அஸ் எ ஃப்ரீலான்சர் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வெப்சைட்ல ஃப்ரீலான்சரா தான் ஒர்க் பண்ண போறோம். இப்போ பாருங்க அப்ளை அஸ் எ ஃப்ரீலான்சர் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளை ஃபார்ம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல பாருங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சப்டைட்டில்ஸ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க் தான் பண்ண போறோம். இதுல உங்களோட லாங்குவேஜ் இல்லைன்னா அதர் லாங்குவேஜ் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ண போறீங்கன்னா நீங்க அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல டர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸையும் பிரைவசி பாலிசியையும் கிளிக் பண்ணி நல்லா ரீட் பண்ணிட்டு அந்த பாக்ஸை டிக் பண்ணிருங்க. இப்போ சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. பாருங்க இப்போ நம்ம சைன் அப் பண்ணதுமே தேங்க்ஸ் so much for expressing your interest in joining our community ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல சிம்பிளான 6 क्वेश्चंस கொடுப்பாங்க. நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து which of these languages do you speak at a native level கேக்குறாங்க. கீழ கொடுத்திருக்க லாங்குவேஜ்ல உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து ஸ்பீக் பண்ற அளவுக்கு தெரியும்னு கேக்குறாங்க. இதுல பாருங்க தமிழ் வந்து கொடுக்கல. சோ நான் வந்து இங்கிலீஷை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணிருங்க. செகண்ட் क्वेश्चन பாருங்க do you speak any other language at a native level கேக்குறாங்க. அதுக்கு நான் தமிழ் கொடுத்துக்கிறேன். தேர்ட் क्वेश्चन பாருங்க what is your current working status கேக்குறாங்க. அதுக்கு நான் ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கிறேன். क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு மூவ் ஆயிரும். ஃபோர்த் क्वेश्चन பாருங்க are you registered as a freelancer கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. ஃபிஃப்த் क्वेश्चन பாருங்க how did you hear about happyscribe ன்னு கேக்குறாங்க. இந்த क्वेश्चनக்கு யூடியூப் ஆர் சோசியல் மீடியா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க சிக்ஸ்த் क्वेश्चन ஓகே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டெல் us a fun fact about you ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல லாஸ்டா உங்களை பத்தின ஒரு ஃபன் ஃபேக்ட் கேக்குறாங்க. அதை என்டர் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இதுல பாருங்க நீங்க இந்த क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணதும் லெட்ஸ் ஸ்டே இன் டச் ன்னு கொடுத்திருக்காங்க. thank you for taking the time to answer the form அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து கான்டாக்ட் பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க. சீக்கிரமாவே உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம டால்க் வித் ஜாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பனா ஆன்லைன்ல ஈஸியா மணி ஏர்ன் பண்ணலாம் வீடியோ அப்லோட் பண்றேன்னா உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். நீங்க உடனே என்னோட வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.